என் தங்கமே, பதற வைக்கும் காரியம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கும் ஒருவரை உன் எதிரியானவன் வசியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். முழுக்க முழுக்க உன் வீட்டில் இருக்கும் இந்த நபரினுடைய நிலைமை அவர்களின் வசமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒன்றை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அப்பன் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. பதற வைக்கும் காரியம் என்றவுடன் நீ பதற வேண்டும் என்ற அவசியமில்லை. பதறாமல் நின்று யோசிக்கவும் செய்யலாம். நம்மை சுற்றி இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இது எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் கருப்பன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இதை எத்தனை முறை நான் யோசித்திருப்பேன் என்பதனையும் நீ சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இது உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதை நான் பலமுறை யோசித்து விட்ட பிறகுதான் உனக்கு நடத்தி இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் துணை இருக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு பல சோதனைகளை தரும். அந்த சோதனையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கவும் செய்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நான் ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கியது. அந்த நேரத்தில்தான் இது போன்ற சில பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்தது. என் பிள்ளை, பதறுகின்ற அளவிற்கு உன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்த பிள்ளையை இவர்கள் அதிகமாக காயப்படுத்த நினைத்து விட்டார்கள். இந்த பிள்ளைக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன் அப்பன் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பனுடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் தாண்டி இப்பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு காரணம் உனக்கு துரோகம் செய்கின்ற யாருக்கும் நீ இதுவரையிலும் மீண்டும் அந்த துரோகத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. ஒருபோதும் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது. எந்த இடத்திலும் நீ யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் அனுமதித்தது கிடையாது. உன் முன்னால் ஒருவருக்கு கஷ்டம் வந்திருந்தால் கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ உதவியைத்தான் செய்திருக்கிறாயே தவிர நமக்கு அன்று இவர்கள் துரோகம் செய்தார்களே, அன்று இவர்கள் நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தார்களே என்று சொல்லி நீ ஒருபொழுதும் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை, நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை இனி சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். உனக்கு இந்த கருப்பன் இதையெல்லாமும் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இதையெல்லாமும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் காலமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை மீட்டெடுக்கும் இந்த தெய்வம் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல வேதனைகளை உனக்கு தராதபடி நீ மேலும் மேலும் பல மனமகிழ்ச்சியை பெற வேண்டும்.
நீ வருந்துவதனாலும் நீ வேதனைப்படுவதனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய் விடுகின்றதல்லவா? இனி உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன சொல்வார்கள் என்பது எல்லாம் ஒருபுறம், கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கும் ஒருவரினுடைய நிலைமை சரியில்லை எனும் பொழுது அதனை உடனடியாக என் பிள்ளை என்னவென்று நீ சரி செய்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய காலம், உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நினைத்து உன் மனதிற்குள் வருத்தங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்த தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க அது அவர்களுக்கே திரும்பச் செல்கிறது என்பதனையும் அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயங்களை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திருந்தாலும் இதையெல்லாமும் நீ நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. நான் உன்னோடு துணை இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய வருத்தங்களும் இனி தேவையில்லை. கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. இந்த கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய நிலைமை இந்த எதிரியின் கைகளில் சிக்கி சின்னா பின்னமாகி இருக்கிறது என்றால் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா? முதலில் உன் வீட்டில் எந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிகிறது என்பதனை முதலில் நீ கண்டுபிடிக்க வேண்டும். எந்த பிள்ளை உன் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களிடம் கூட்டு வைத்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லி சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்க முடியாது. நான் என்னவென்று ஆரம்பிக்கும் பொழுதே அதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடும் பொழுதே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் இருக்கும் இது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பிள்ளையை நிச்சயமாக காப்பாற்றிவிட வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? அதனை நீ முதலில் தவிர்த்து விடக்கூடாது. யார் எப்படி போனால் நமக்கென்ன என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்மை சுற்றி இருந்து வேண்டும் என்றே நமக்கு காயங்களை கொடுக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணையிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாவற்றையுமே நீ கவனமாக உன்னிப்பாக கவனித்து விட வேண்டும். பிரச்சனைகள் எதனால் வருகின்றது, யாரால் வருகின்றது, இதனால் நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையிலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று யாரும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடவும் முடியாது. உன்னை தொடரும் ஒவ்வொரு தருணங்களையும் நான் உனக்கென மீட்டு கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எதையும் நடத்துகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை.
எந்த தேவையிலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உனக்காகவே இந்த கருப்பன் துணை இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை நீ அனுபவிக்க முடியாமல் உதறி தள்ளி கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, முழுக்க முழுக்க நம்மை சுற்றி தீய விஷயங்களும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்தையும் நாம் நம் வசமாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை சந்தித்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, இனி உனக்கு இந்த கருப்பன் தரக்கூடிய நிலைகளில் இருந்து நீ உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ என்னவென்று நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, காலமும் நேரமும் நமக்கு ஒவ்வொன்றையும் விரிவாகவே எடுத்துச் சொல்ல வரும். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை நாம் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விடக்கூடாது. அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நீ நினைக்கும் அந்த நேரத்திற்குள்ளாகவே ஒட்டுமொத்தமாக உன் குடும்பத்தையே இவர்கள் சிதைத்து விடுவார்கள். அமைதியாக இருந்து கொண்டே காரியங்களை நகர்த்தி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. நமக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணையிருக்கும் இந்த காலம் நீ எதையுமே நினைத்து இனிமேல் வருந்தாதே. அப்பன் சொல்வது போல தீமைகள் உன் வீட்டை நெருங்கி கொண்டிருப்பதும் தீய மனிதர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய மனதில் மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுப்பதும் நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றுதான் உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே நாம் கவனிக்க வேண்டும், எதையுமே நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, ஒருவர் தன்னுடைய குருவிடம் என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை என்று வருத்தப்பட்டு கூறினார். அந்த குருவோ அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதில் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று அந்த சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு களித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சி தானாகவே நம்மிடம் வந்து சேரும் என்று சொன்னார். கருப்பன் ஏன் இப்பொழுது இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, காரணம் இருக்கின்றது. உன் கருப்பன் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக ஒருபொழுதும் நின்று ரசிக்கவில்லை. எப்பொழுதும் போராட்டம், எதிரிகள், துரோகிகள் என்றே நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுதாவது ஒரு நிமிடம் நாம் இந்த வாழ்க்கையை என்னவென்று யோசித்து பார்த்தோமானால் நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனை காலத்தை இழந்து விட்டோம் என்பதனை நிச்சயமாக புரிந்து நாம் வருத்தப்படுவோம். இனிமேலாவது எதையும் நினைத்து கலங்காமல், எதையும் நினைத்து வருந்தாமல், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து தெரிந்து நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே. உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த வாழ்க்கை, இந்த கருப்பன் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை என்பதனை ஒரு காலமும் நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நல்லது நடக்கும் நேரம்
இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ நம்பு. எதிரியானாலும் துரோகியானாலும் யாரிடத்தில் எப்படி நாம் பழக வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நமக்கு கவனம் வேண்டும். யாரோடு எப்படி இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் நம் பிள்ளைகள் சிக்கி தவிக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் அவர்களுக்கு துணை இருந்து மீட்டு கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்காக நாம் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை எப்பொழுதுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. அப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாமும் உணர்ந்து, உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் புரிந்து, என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நாம் சரியாக வழிநடத்தும் இந்த பொழுதுகள் இனி முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கென உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. நீ சிந்திப்பதை விடவும் இன்னமும் ஆழமான பல கருத்துக்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. பல ஆழமான விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் இனி எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் கணித்துவிட முடியும். இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளின் மூலமாக உனக்கு திருப்பி வர வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எல்லாமுமே சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் காலம் கைகூடி வந்து விட்டது. எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் நினைத்ததை சாதித்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் இனி வருத்தம் கொண்டு நிற்காதே. நீ கலங்கியது எல்லாமும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை என்னவெல்லாம் தேடி வருகிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களில் முழுக்க முழுக்க நீ தேடுகின்ற சில நன்மைகளும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை நீ அனுபவிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் கைவிடாது இனி உன் வாழ்க்கையிலும் உன் எதிர்காலத்தையும் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய். உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கும் நல்லதொரு புரிதலை நீ நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொல்லும் வார்த்தைகளை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இனிமேலும் உன்னை யாராலும் அவ்வளவு எளிதில் வேதனை படுத்திவிட முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். மற்றவர்களின் வார்த்தைகளினால் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நல்லதை கொடுப்பதை உன்னால் என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் காலம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நின்று என் பிள்ளை நீ சரியான ஒன்றை மன உறுதியோடு நீ பெற்று கொண்டாயானால் அது போதுமல்லவா? காரணமில்லாமல் எதையும் இனிமேல் நீ தேடி அலைய வேண்டாம். கருப்பன் சொன்னது போல நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நாம் சரியான அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தால் போதும். ஒருபோதும் இவர்கள் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து விட மாட்டார்கள். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும்.
இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே உன்னை வழிநடத்தட்டும் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.